فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: قال أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. சென்ற வாரம் நாங்கள் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவுடைய தஃப்சீரை பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் படிக்கக்கூடிய சூரா சூரத்துல் மஸத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب. ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب. سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب. وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. في جيدها حبل من مسد. இந்த சூறாவிலையும் கடைசி எழுத்த கலக்கித்தான் வரும். குத்துபுஜத் 5 எழுத்துகள். நாங்கள் குல் அஊது பிரப்பில் ஃபலக்குடைய சூறாவில் பார்த்தோம். கடைசி எழுத்து காஃப் வாரதால் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக் ومن شر غاسق إذا وقب. இதே போல சூரத்துல் இஹ்லாஸ் கடைசியாக படித்த சூறாவிலையும் அதே மாதிரி قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. இதே போல இந்த சூரத்துல் மஸதை ஓதும் பொழுதும் அதே மாதிரி தான் வரும். ஏனென்றால் சூரத்துல் மஸதுடைய கடைசி எழுத்து எல்லாமே கல்கலா. என்ன எழுத்து? இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு குர்ஆன் வைக்கும் கரெக்டா? ஹதீஸுகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஆகப்பெரிய வராகத்தாக கொடுக்கிற சொத்து குர்ஆன். ஏன்னா வாழ்க்கையில நீங்க அந்த குர்ஆனை ஓதி அதில் எழுதி எல்லாம் செஞ்சுட்டு உங்களோட மவுத்துடைய நேரம் அதோட பிள்ளட கையில கொடுத்துட்டு போகுது. ஆகப்பெரிய சொத்து அந்த குர்ஆன். ஒவ்வொரு உலமாக்களிடத்திலையும் இப்படி குர்ஆன் இருந்திருக்கு. நீங்களும் உங்களுக்கு ஒரு குர்ஆனை வாங்குங்க, தஃப்சீர் வகுப்பு கொண்டு வாங்க. அதுல சும்மா ஓர குறிப்புகளை எப்படி உங்களுக்கு இந்த ஒரு ஃபோன் இருக்குது, உங்களுக்கு இந்த வாகனம் இருக்குது, உங்களுக்கு இந்த வீடு இருக்குது, உங்களுக்கு ஒரு குர்ஆன் இருக்கும். மவுத்து வரைக்கும் அதுலதான் நீங்க ஓடணும். மதீனா முனவ்வராவுல குர்ஆன் எக்ஸிபிஷன் வந்து வச்சிருக்காங்க. இப்ப அதுல ஆகப்பெரிய குர்ஆன் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. 150 சென்டிமீட்டர். ஒரு ஆள் அவருக்கு அதை செஞ்சு மவுத்துரை ஓதி அதுல ஓரத்துல எல்லாம் எழுதி கடைசியா மதீனாவுக்கு அதை வகுப் செஞ்சுட்டு மவுத்தாயிடும். மதீனால கிட்டத்தட்ட 100-200 சொச்சம் குர்ஆன்கள் இருக்கு. அதால நாங்களும் எங்களுக்கு ஒரு குர்ஆனை வாங்குங்க, நல்லா விளங்குற எழுத்துள்ள குர்ஆன் வாங்கி இன்ஷா அல்லாஹ் இனி போறதெல்லாம் பெரிய சூறாக்கள் வரப்போகும். நாங்கள் இடையில போகும் பொழுது உங்களுக்கு தர்ஜமத்துல் குர்ஆன் செஞ்சிட்டு இருக்கிறோம். அம்மா ஜுஸூல் அதை தருவோம் இன்ஷா அல்லாஹ். இடையில போகும் பொழுது நீங்க அந்த குர்ஆன் அடுத்த வகுப்புல வாங்கிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அது 15 வரியா 14 வரியா அல்லது உங்களுக்கு எது நல்லா ஓதையிலுமோ அந்த குர்ஆனை எடுத்துட்டு வந்து அதில் மாற்றணும். குர்ஆனை பாருங்க ஓதும்போது அவசரமாக விளங்குது இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த சூறாவில் சூரத்துல் மஸதில கடைசி எழுத்து எல்லாமே கலக்கித்தான் வரும். பாருங்க, தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். எப்படி வருது? போதுங்க. وتب ما أغنى عنه ماله وما كسب. كسب என்னது கடைசி எழுத்து பா. அது கலக்கித்தான் வரும். سيصلى نارا ذات لهب. கடைசி எழுத்து என்ன பா. அப்பையும் கலக்கித்தான் வரும். وامرأته حمالة الحطب. கடைசி எழுத்து என்ன பா. கலக்கித்தான் வரும். في جيدها حبل من مسد. கடைசி எழுத்து என்ன தால். قل هو الله أحد. அது மாதிரி மசது கலக்கித்தான் வரும். சரி, இந்த சூறாவுடைய சொல் கருத்தை பாருங்க. தப்பத் யதா. அல்லாஹ் ஒரு குடும்பத்தை பத்தி பேசின சூறா இது. தனி ஒரு குடும்பம் உலகத்துல அல்லாஹ் இதை விட சிறந்த குடும்பம் ஒன்று வரல. ஆனா அல்லாஹ் அந்த குடும்பத்தை அப்படியே நாசமாக்கி விட்டான். அல்லாஹ் குடும்பத்தை அப்படியே நாசமாக்கி விட்டான். சொல் கருத்தை பாருங்க. தப்பத் நாசமாகட்டும். யதா இரண்டு கைகளும். யதானி இரண்டு கைகளும். அபீ லஹப் அபூ லஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமாகட்டும். வதப்ப அவனும் நாசமாகட்டும். ரெண்டு கையும் நாசமாகட்டும். வதப்ப அவனும் நாசமாகும். மா அக்னா மா அக்னா அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அன்ஹு மாலுஹு அவனுடைய செல்வம். மாலுஹு அவனுடைய செல்வம். வமா கஸப் அவன் சம்பாதித்த பிள்ளைகள் எதுவும் அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்காது.
சயஸ்லா எதிர்காலத்தினுடைய சயஸ்லா அவன் நுழைவான் நாரன் நார்ன என்ன நெருப்பிலே நரகத்திலே தான் அவன் நுழைவான். எவ்வாறான நரகம் தெரியுமா? கங்குகள் உள்ள நெருப்பு கங்குகள் உள்ள நரகத்தில் தான் அவன் நுழைவான். அவனுடைய மனைவி ஹம்மாலத்தல் ஹம்மாலண்டா நாட்டாம் அரபுல ஹம்மாலண்டா நாட்டாம் ஹம்மாலத்தல் சுமக்கக்கூடியவள் அல் ஹஸாப் முள்ளுகளை விறகுகளை சுமக்கக்கூடியவள் ஃபீ ஜீதிஹா ஜீதண்டா கழுத்து அவளுடைய கழுத்திலே ஹப்லும் மின் மஸத் ஹபுல் என்றால் கயிறு ஹபுல் என்றால் கயிறு மின் மஸத் நெய்யப்பட்ட கயிறு தான் அவருடைய கழுத்திலே போய் இருக்கும் என்று அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்கிறான். சொல் கருத்து தர்ஜுமத்துல் குர்ஆன்ல சொல் கருத்து போற்றிக்கும். குர்ஆன் விளங்குமா? விளங்காது. தர்ஜுமத்துல் குர்ஆனை பார்த்ததால குர்ஆன் விளங்காது. தஃப்சீர் படிக்கத்தான் குர்ஆன் விளங்குது. இவ்வளவுதான் இருக்கும் தர்ஜுமத்துல் குர்ஆன்ல உள்ளது இவ்வளவு. இதனுடைய தஃப்சீர் என்ன? இந்த சூரா இறங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த சூராவுடைய பேர் என்ன? சூரத்துல் மஸத். என்ன பேரு? மஸத். 5 ஆயத்துகளை கொண்ட சூரா இந்த சூரா. இந்த சூராவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சூரத்துல் லஹப். சூரத்துல் மஸத், சூரத்துல் லஹப். இந்த சூரா ஏன் இறங்கியது? இறங்குறதுக்கு காரணம் என்ன? சபபுன் நுசூல் என்கிறது. குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்குறதுக்கு காரணம் வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய ஆகப்பெரிய ஒரு வேலை தான் குர்ஆனை படிக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறான். எவ்வளோ பேர் வெளியே இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க போய் சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் கை சேதப்பட போறாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த நேரம் கை சேதப்பட்ட என்ன செய்? அல்லாஹ் தௌராத்ல சொல்றான். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் யஹ்யா உலூமுத்தீன் எழுதுறாங்க. அல்லாஹ் தௌராத்ல சொல்றானா, என்னுடைய கடிதம் உன்னிடம் வந்தது, எனது கடிதத்தை நீ ஏறெடுத்தும் பார்க்கலையே. என்னுடைய கடிதம் உன்னிடம் வந்தது, நீ என்னுடைய கடிதத்தை ஏறெடுத்தும் பார்க்கலையே. ஆனா உனது நண்பியுடைய கடிதம் உனக்கு வந்தது. நீ ஒரு தடவை வாசித்தாய், 2 தடவை வாசிக்கிறாய், 3 தடவை வாசிக்கிறாய். என்னுடைய கடிதம் உனது நண்பியின் கடிதத்தை விட உனது பார்வையில் மோசமாகிவிட்டதா? அல்லாஹ் கேட்கிறான். என்னுடைய கடிதம் உனது நண்பியின் கடிதத்தை விட உன்னுடைய பார்வையில் மோசமாகிவிட்டதா? அல்லாஹ் கியாமத்தில் அவ்வளோ பேரும் தடமாறுவார். அல்லாஹோட பேசுறதுக்கு குர்ஆனால மட்டும்தான் பேசலாம். அல்லாஹ் இது ஒரு பாக்கியம். பல நாள் யோசித்து தொடங்கின தஃப்சீர் இது. பல நாள் யோசித்து தொடங்குற இல்லைன்னு தான் தொடங்கினது. இந்த தஃப்சீருடைய ஒரு ஜுஸு நாங்கள் தர்கா டவுன், இந்தூர்லேருந்து தர்கா டவுனுக்கு போகிறது, ஓதி கொடுக்குறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் சனிக்கிழமை காலையில் தர்கா டவுன் தெருப்பள்ளியில் தஃப்சீர் நடத்தினாங்க. ஒரு ஜுஸு முடிஞ்சு அவங்களுக்கு. இப்போ பார்த்தோம் தர்கா டவுன் எல்லாம் விட்டுட்டு நம்மளோட கிழக்கு மாகாணத்தை தொடங்கும். ஏன்னா அல்லாஹ் எவ்வளோ படித்தவங்க இருக்கிறான். குர்ஆன் அழகா விளங்கும். இது ஒரு பாக்கியம். இது மவுத்து வரைக்கும் குர்ஆனை படிக்கிறவங்க மற்றதுல டைமை வேஸ்ட் பண்றத குர்ஆனை படிக்க கூட்டிடுவாங்க. குர்ஆனை படிப்போம் வாங்க. அல்லாஹ்ட கலாம் இது. அல்லாஹ் வீணாக்க போறதில்லை. இது
சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, உள்ளத்துல பதிஞ்சு. குடும்பத்தை கூட்டுவாங்க, கூட்டாளிமாரை கூட்டுவாங்க. இந்த சூரா ஏன் இறங்கப்பட்டது? புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஅன்ஸிர் அஷீரதகல் அக்ரபீன், நபியே நெருக்கமான கூட்டத்துக்கு நீங்க எச்சரிக்கை செய்யுங்கன்னு அல்லாஹ் ஆயத் இறக்கினார். உங்களோட குடும்பத்தை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்யுங்க. முதல் வேலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல 2 மலை இருந்தது உங்களுக்கு தெரியும், சஃபா மர்வா. சஃபாவும் மர்வாவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு குடும்பம் எல்லாம் சஃபா மலை அடிவாரத்தில் தான் இருந்துச்சு. எல்லாம் சஃபா மலை பக்கம் தான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலைக்கு மேலே ஏறி ஒரு சத்தம் ஒன்று போட்டார். அப்ப நபிக்கு 43 வயசு. யா சபாஹா, யா சபாஹா என்று ஒரு சத்தம் போட்டாங்க. அப்படின்னா இது ஒரு ஒரு அபாயத்தில போற சத்தம் ஒன்று. எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. யா சபாஹா. அந்த காலத்துல விரோதி, உதாரணமா இப்ப இந்த ஊர்ற விரோதி பாலத்தடிய வந்துட்டாங்கன்னு வைங்க, காரை தீவு நம்மளோட பாலம் இருக்குது, அவ்விடத்துல விரோதி வந்தா என்ன செய்வாங்கண்டா, மக்களுக்கு நம்ப வைக்கணுமே, உடுப்ப கலத்துவாங்க, உரியானத்தோட நின்று சொல்லுவாங்க, அரண் நதீருல் உரியான், என்ன நம்புங்க, நான் உண்மை சொல்றேன், என்னடா உடுப்பையை கலத்தி காட்டுறேனே, நம்புங்க. எல்லாரும் நம்பிடுவாங்க, ரெடி ஆகிடுவாங்க. அவசரமா படையை ரெடி ஆக்குறதுக்கு அப்படி செய்யணும். நபி அவங்க சொன்னாங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள். அனன் நதீருல் உரியான், உடுப்ப கலத்தி நிர்வாணமாக அவுரத்தை காட்டி உங்களுக்கு நரகத்தை எச்சரிக்க வந்திருக்கிறேன், வெகு சீக்கிரம் வரப்போகுது கியாமத். இப்ப நபி அவங்க சத்தம் போட்டதோட சஃபா மலையில முழு பேரும் வந்துட்டாங்க. எல்லாரும் நபியுடைய குடும்பம் தான். எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் அவடத்துல இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. நபி அவங்க யா பனி அப்துல் மனாஃப் வாங்க, யா பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் அப்பா, சாச்சாமார்களே, மாமாமார்களே, முழு பேரும் வாங்க. குடும்பம் எல்லாம் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப கேட்கிறாங்க, இந்த சஃபா மலைக்கு அப்பால் ஒரு குதிரைப்பட உங்களை தாக்குவதற்காக வந்திருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்க என்ன உண்மைப்படுத்துவீங்களா? என்ன உண்மைப்படுத்துவீங்களா? எல்லாரும் சொன்னாங்க, மா ஜர்ரப்னா அலைக கதிபா யா ரசூலல்லாஹ், நபியே முஹம்மதே, வாழ்க்கையிலே நீங்க பொய் சொல்லி இல்லையே, பொய்ய நாங்க கண்டதே இல்லையே, நாங்க நம்புவோம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், கியாமத் வெகு சீக்கிரம் வர இருக்கிறது, அல்லாஹ்வை நம்புங்க, நான் அல்லாஹ் ரசூல் ஏற்றுக்கொள்வேன், அவ்வளவுதான். எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய நானா அபூ லஹப், வேற யாரும் இல்லை, அபூ லஹப் வாப்பட நானா. வாப்பட நானாமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அபூ லஹப். இவர் என்ன செஞ்சாரு? உடனே தப்பல்லக் அம்மா ஜமாஅத்தனா இல்லா லிஹாதா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதுக்கா எங்களை ஒன்று சேர்த்தார் அப்படின்றார். வாப்பட நான், இதுக்கா எங்களை ஒன்று சேர்த்தாய் அப்படின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே இந்த சூரா வரைக்கும், நீ நபியை பார்த்து நாசம் வண்டியா, நீ நாசமாக்கு, அவ்வளோ. இதுதான் இந்த சூரா இறங்குறதுக்கான காரணம். அல்லாஹ் நபியுடைய குடும்பம் கூட பார்க்கல. நபி அவர்களை பார்த்து நீ நாசமா போன்னு சொன்னார். அல்லாஹ் முழு சூறாவை இறக்கினான். சூரா உள்ளுக்கு விளங்கும்,
குடும்பம் அவ்வளவு மாட்டிச்சு, அவ்வளவு குடும்பம். அல்லாஹ் யார மூதேவின்னு எழுதினானோ உலகமெல்லாம் சேர்ந்து அவர் ஸ்ரீதேவியாக்க முடியாது. அல்லாஹ் மூதேவி ஸ்ரீதேவி எழுதுறது அல்லாஹ் தாயுடைய வயிற்றில் சிசுவாக இருக்கும் பொழுதே அல்லாஹ் எழுதுறார். அபூ லஹப் தாயுடைய வயிற்றுக்குள்ளே மூதேவி என்று எழுதப்பட்டவர் எப்படி ஸ்ரீதேவியாக்கிறார்? நபியோடு அவ்வளவு இரக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பா அப்துல்லா, அப்துல்லாஹுடைய நானா தம்பிமார் அப்பாஸ், அபூ லஹப், இதே போல அப்பாஸ், அபூ லஹப், இது போன்ற அபூ தாலிப், இதெல்லாம் வாப்பட நானா தம்பிமார். ரசூலுல்லாஹ்வோட வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய வயிற்றில் சிசுவாக இருக்கும் பொழுதே மௌத்தாயிட்டாங்க. ஆமினாவுக்கு பிள்ளை கிடைப்பது எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. மதினிக்கு பிள்ளை கிடைக்க போகுது, வாப்பா இல்ல, அநாத பிள்ளை. அபூ லஹபுக்கு ஒரு அடிமை இருந்தார், சுவைபா என்ற அடிமை. அபூ லஹப் மதினி கிட்ட வச்சிருந்தார். பிள்ளை பிறந்ததோடு எனக்கு வந்து சொல்லணும், நீ முஹம்மத் கிடைச்சதோடு எனக்கு சொல்லணும் மதினி. அவ்வளவு சந்தோஷத்துல பிள்ளையை பெற்றெடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததோட சுவைபா வந்து சொன்னா, உங்களோட மதினிக்கு பிள்ளை கிடைச்சிட்டு சொன்னதோடு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சுவைபாவை பார்த்து, நீ உரிமை, நீ அடிமையிலிருந்து உரிமை, நற்செய்தியை கொண்டு வந்துட்டு. அவ்வளோ இரக்கம் நபியோட. ஆனா இஸ்லாம் என்று வரும் பொழுது அவர் நபியை பார்த்து அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்லிட்டார். வேற ரிவாயத்துல வருது, நபி அவங்க அந்த காலத்துல வில் மஜாஸ் என்ற மார்க்கெட் இருந்தது. அதுல நபி அவங்க ரோட்ல சொல்லி கொண்டு போவாங்க, மக்களே களிமாவை சொல்லுங்க, வெற்றி அடைவீங்க. பின்னால அபூ லஹப் போவார், சொல்லுவார், இவன் பொய்யன், உண்மைப்படுத்தாதீங்க. எல்லாரும் கேட்டாங்க, இவர் யார், இவர் யார்? இவர் முஹம்மத், இவர் அவருடைய வாப்பட நான். அவ்வளவு குடும்பம் எதிர்த்தா எப்படி? இதுதான் இந்த சூரா இறங்குறதுக்கான காரணம். தஃப்சீரை பார்ப்போம் பாருங்க. தப்பத் யதா அபீ லஹப் வ தப், தப்பத் யதா அபீ லஹப் வ தப். தப்பத்துனா என்ன? நாசமாகட்டும். எதாண்டா என்ன? எதாண்டா எதுனா ஒரு கை, எதானி ரெண்டு கைகளும் நாசமாகட்டும். அபீ லஹப் யாருடைய? அபூ லஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமாகட்டும். வ தப்ப அவரும் நாசமாகட்டும். அல்லாஹ் முதல் அபூ லஹபுடைய ரெண்டு கை. அபூ லஹபுடைய பேர் அப்துல் உஸ்ஸா. ஏன் அபூ லஹப் என்று பேர் என்றா, அபூ லஹப் என்ற கருத்து நெருப்பு கங்கிகளின் தந்தை. அவரோட முகம் அவ்வளோ அழகா, அவ்வளோ அழகானவர் அபூ லஹப். முடி வளர்த்திருப்பார், முகம் சிவப்பு, சிவத்த முகம் அபூ லஹபுடைய. எத்தனையோ பாச தெரியும் அபூ லஹபுக்கு. அல்லாஹ் ஒரு ஆயத்திலே முடிச்சிட்டான். தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமாகட்டும், அபூ லஹபும் நாசமா. இஸ்லாத்தை எதிர்த்தவங்க அல்லாஹ் குடும்பம் பார்க்க. உலகத்துல ஸ்ரீதேவி மூதேவி இருக்குது, மூதேவியான அவ்வளவு. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இடத்துல துவா கேட்கணுமாம், யா அல்லாஹ் என்ன ஸ்ரீதேவியா. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லாவை தவாஃப் செய்ய வந்தா துவா கேட்பாங்களாம், யா அல்லாஹ் என்ன நீ மூதேவியுடைய பட்டியல்ல எழுதியிருந்தா அதை அல்லாஹ் மாத்தி என்ன ஸ்ரீதேவி ஆக்கிறியா அல்லாஹ். ஆகப்பெரிய துவா. ஏனென்றா இந்த அபூ லஹப் மூதேவி ஆகுவார் என்று யாரும் நினைக்கல.
யாரும் நினைக்கல. அல்லாஹ் சொல்லிட்டா நாசமா போ. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், நாசமாகிவிடு. ஒரு சொல்லிட்டானே, எப்படி நாசமாக இருப்பார் யோசிச்சு பாரு. அல்லாஹ் அவரை நாசமாக்கினான். இஸ்லாத்துக்கு வரல. அவர் பத்ருடைய யுத்தத்துக்கு சத்தம் கேட்குது, பத்ருடைய யுத்தம். இந்த நேரம் அபூ லஹப் சொன்னார், நான் வரல, நீங்க போ. எல்லாரும் போயிட்டாங்க. இவர் என்ன செய்கிறார், காபத்துல்லாஹுடைய நிழல்ல உட்கார்ந்து கொண்டு பத்ருடைய செய்திகளை கேட்டுட்டு இருக்கிறார். இந்த நேரம் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மனைவி உம்மு ஃபதுல், உம்மு ஃபதுலுக்கு ஒரு அடிமை இருந்தாங்க. அப்ப எல்லாரும் வந்து அபூ லஹப்ட்ட சொன்னாங்க, பத்ர் யுத்தத்துல முஸ்லீம்களுக்கு மலக்குகள் இறங்கினாங்களாம் அப்படின்றாங்க. அப்ப உம்மு ஃபதுலுடைய அடிமை சொன்னான், அந்த மலக்குகள் எங்களுக்கு தெரியும். அபூ லஹப் கோபம் வந்துச்சு. என்ன செஞ்சான், உடனே ஓடி போய் உம்மு ஃபதுலுடைய அடிமைக்கு அடிச்சான். அடிச்சதோட எஜமாட்டி பார்த்தா உம்மு ஃபதுல், என்னுடைய அடிமைக்கு தானே அடிச்சாங்க அப்படின்னு கூடாரத்துடைய ஒரு கம்பை கொண்டு வந்து உம்மு ஃபதுல் அபூ லஹபுக்கு அடிச்சான். ஒரு பொம்புலோட கையால் அடிபட்டவர் அதோட நோயாளியானார் அபூ லஹப். உடம்பெல்லாம் காயம் அபூ லஹபுக்கு. அந்த நோய் மக்காவுல பரவ தொடங்கியது. மக்காவுல ஒரு கதையன் வந்துட்டு அபூ லஹபை பார்க்க போற எல்லாருக்கும் நோய் தொத்துது. அபூ லஹபை யாரும் பார்க்க போகல. அபூ லஹபுக்கு 3 பிள்ளைகள், ஒன்று உத்பா, உதைபா, துர்ரா. பிள்ளைகள் கூட கடைசியாக போகல. அப்படியே சக்கராத்தை இருந்து அபூ லஹப் உயிர் போயிடுச்சு. அடக்கிறதுக்கு கூட ஒருத்தரும் போகல. அல்லாஹ் நாசம் என்று சொன்னா நாசம்தான். கடைசியில வீட்டில இருந்து நாத்தம் வர தொடங்கிடுச்சு. பிள்ளைகள் 2 பேருக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து அபூ லஹபுடைய ஜனாசா 2 மலைகளுக்கு அப்பா தூக்கி வீசப்பட்டது. அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லிட்டார், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். சரி, ஒன்று சாச்சா பெரியப்பா, 2வது ரசூலுல்லாஹுடைய சம்பந்தி. ரசூலுல்லாஹ் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பொம்பளை பிள்ளை? எத்தனை? 4. ஒன்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை அபுல் ஆஸ் பின் ரபீ கல்யாணம் முடிச்சார். 2வது உம்மு குல்சூம். உம்மு குல்சூம கல்யாணம் முடிச்சிருந்தது அபூ லஹபுடைய மகன் உத்பா. 3வது மகள் ருக்கையா. ருக்கையாவை கல்யாணம் முடிச்சது அபூ லஹபுடைய அடுத்த மகன் உதைபா. 4வது மகள் ஃபாத்திமா. ஃபாத்திமாவை முடிச்சது அலி ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளோ நெருக்கமான உறவுன்னு பாரு. அக்து நடந்து கல்யாண பேச்சுவார்த்தை முடிச்சு. இந்த சூரா இறங்கினதோட அபூ லஹப் 2 பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னான், உத்பாவையும் உதைபாவையும், முஹம்மதுடைய பிள்ளைகளை தலாக் சொல்லாத வரையில் என்னோட பேசக்கூடாது. உத்பா வந்தான், வந்து சொன்னான், மகளை வச்சுட்டு அப்படின்னு அவன் போயிட்டான். உதைபா வந்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜுப்பாவை அப்படியே பிடிச்சி காரி துப்பி மோத்துல அந்த மகளை வச்சிருக்கேன்னு போயிட்டான். சில தஃப்சீர்கள்ல வருது, ஜலாலைன், கிலான் போன்ற தஃப்சீர்கள்ல நபி அவங்க பதுவாவே செய்யறதில்லை. ஆனா நபி அவங்களுக்கு ஆத்திரமாயிட்டு நபி அவங்க அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பன் மின் கிலாபிக், யா அல்லாஹ் உனது நாய்களில் ஒரு நாயை இவன் மீது சாட்டி விடு என்றார்.
எப்பையும் உத்பா உதைபா வியாபாரத்துக்கு போவாங்க. அபூ லஹப் சொல்லுவாடே கவனம், முகமது பதுவா செஞ்சிருக்கிறார். ஒரு நாள் ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க. சாமான் எல்லாம் நடுவுல வச்சு உதைபாவை மேல தூங்க வச்சாங்க பாதுகாப்பா. இரவு நடுநிசு நேரம் ஒரு சிங்கம் ஒன்று வந்தது. ஒவ்வொருத்தருடைய நெத்தியா மோந்து 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 மேல பாய்ந்து உதைபாவுடைய தலைய அப்படியே கவ்விட்டு போயிடுச்சு. குடும்பமே நாசமாச்சு. எவ்வளோ நெருக்கம் இஸ்லாமிய. அதான் அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஆயத்துல, மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், மா அக்னா அன்ஹு மாலுஹு, அவருடைய செல்வம் அவருக்கு பிரயோஜனம் இல்லை, அவர் சம்பாதித்த எதுவும் அவருக்கு பிரயோஜனம் இல்லை. 3 புள்ள உத்பா உதைபா துர்ரா. இந்த துர்ரா என்ற பொம்பளை புள்ள இருக்கிறே, இது என்ன செய்தது? இஸ்லாத்தை தழுவிச்சு. அல்லாஹ்வுடைய வேலையை பாரு. துர்ரா இஸ்லாத்தை தழுவி என்ன செஞ்சா, மக்காலிருந்து மதீனாவுக்கு நடந்து ஹிஜ்ரத் செஞ்சா, ஓடி ஓடி. அந்த நேரம் அபூ லஹப் பிள்ளைகளை பார்த்து சொன்னார், துர்ரா பிடிச்சிட்டு வா, ஓடிட்டாங்க. அதுக்கடையில் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துட்டாங்க துர்ரா. இந்த காலத்து பொம்புளையில் மாறித்தான் அந்த காலத்து பொம்புளையில். துர்ராவை கண்டு சொல்றியாம், உங்க வாப்பா தானே அபூ லஹப். எப்படி இருக்கு துர்ரா? உங்க வாப்பா தானே அபூ லஹப். தப்பத் யதா அபீ லஹப், உங்க வாப்பா கிடைக்கிறது தானே. துர்ரா போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாரும் இப்படி சொல்றாங்க. இன்னைக்கு நபி அவங்க மிம்பர்லயே வரிட்டாங்க, குத்பாவோ சொன்னாங்க, மௌத்தானவங்களுக்கு ஏசாதீங்க, உயிருள்ளவர்களுடைய உள்ளம் புண்பம். உயிருள்ளவர்களுடைய உள்ளம் ஏன் துர்ரா கேஸ், என்ற குடும்பத்தை விட்டு வைக்க கொஞ்சம். அந்த காலத்து பொம்பளையில் அப்படித்தான் சில நேரம். இந்த துர்ரா மட்டும்தான் அபூ லஹபுடைய குடும்பத்தில் தப்பினார். அதான் அல்லாஹ் சொல்றான், மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவருடைய செல்வம், அவருடைய பணம், பிள்ளைகள் ஒன்றும் அவருக்கு பிரயோஜனம் இல்லை, எல்லாமே நாசம். இது உலகத்தில். ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்கிறதுக்கு அப்படி செலவழிச்சார். நாங்க யோசிக்கலாம், இந்த காலத்துல இஸ்லாத்தை எதிர்க்க மக்கள் பணம் செலவழிக்கிறாங்களே, செலவழிப்பாங்களா? அப்படி கோடிக்கணக்கு காசு, கோடிக்கணக்கு பணம் கொடுத்திருக்கிறான் இஸ்லாத்தை எதிர்க்கிறது. இஸ்லாத்தை எதிர்க்கிறது எங்களுக்கே விளங்காது. இவன் இஸ்லாத்துடைய விரோதியா? சொல்லுவாங்க, பங்களாதேஷ்ல சில மதரசாக்கள் தொடங்கினாங்களாம். அந்த மதரசாவுடைய ஒவ்வொரு தூண்லையும் பண்டி ரத்தத்தை ஊற்றி, பண்டி ரத்தத்தை ஊற்றி. ஏன்? ஓதி முடிஞ்சு இவன் வரணும், மௌலவியா அல்ல ஷைத்தான். மதரசாக்கு காசி வருது வேற இடத்துல இருந்து. அதை பார்த்தாங்களாம் உலமாக்கள். புகாரி நடக்குமா பாடம், புகாரி முடிச்சுட்டு சிகரெட் குடிப்பான. குத்துபா ஓதிட்டு ஹஸரத் இறங்கி அப்படியே போய் சிகரெட் அடிப்பானாம் ஹஸரத். ஏன்? பண்டி கொழுப்பு, பண்டி ரத்தம் ஊற்றி உருவாக்கப்பட்ட மதரசா உருவாக்கினான். கையில புகாரி இருக்கும், தாடி இருக்கா, தாடி சுன்னத் இருக்கார். தஃசீர் ஓதி கொடுப்பாராம், சுபோ தொழ மாட்டார், தொழுறதில்லை. உருவாக்கினான். எங்களுக்குள்ளே தூசி படிந்த நரிகளை உருவாக்கினார். இஸ்லாத்துக்கு எதிராக தூசி படிந்த நரிகள் அவைகள். வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது ஆடுகளை போல இருக்கும், ஆனா நரி. இன்றைக்கு உலகத்தில் நடக்குது. ஸ்ரீலங்கால பெரிய ஒரு கட்டிடமே இருக்கு,
பெரிய ஒரு கட்டிடம் இருக்கு, மஷூரா பண்ணு. தெய்வலை கொஞ்சம் அங்கால இருக்குது, 12-16 தட்டு கட்டிடம், ஒவ்வொரு ஆபீஸ் இருக்குது, ஒவ்வொரு ஊர்லயும் எப்படி இஸ்லாத்தை குழப்பலாம். ஆக நீங்க நேத்து முந்தினாத்து கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 குரூப் சண்டை உடிச்சு வால் வெட்டு ஹாஸ்பிட்டல்ல கோர்ட்ல இதெல்லாம் தேவையா? நடக்குது வேலைகள், நடக்குது வேலைகள். அத ஊடகங்கள் எப்படி ஸ்ரீலங்கால ISIS இருக்குது, முடிச்சு. வால் தேவையா? வாழால வெட்டணுமா? யாருதெல்லாம் கொடுக்கிறது? மார்க்கத்தை பேசுங்க, பள்ளி உள்ளுக்கு சண்டை பிடிக்கணுமா? நான் நடக்குது. ஒவ்வொரு தட்டுல ஒவ்வொரு மாகாணத்துக்கு மஷூரா நடக்குது, எப்படி இஸ்லாத்தை குழப்பலாம். எங்களுக்கு விளங்குது. உலகத்தை நடந்து கொண்டிருக்கு, பெரும் பெரும் மகாநாடு நடக்குது. இதுக்காக வாராங்க மக்கள், வெளிநாட்டுல இருந்து வாராங்க இங்க, இது ஐடியா பண்றது. அபூ லஹப் மாதிரியே இருக்கிறாங்க, இப்ப மவுத் வரைக்கும் இருப்பாங்க. அல்லாஹ் அவ்வளோ பேருக்கும் சேர்த்து சொல்றான், மா அவ்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப. நீங்க சம்பாதித்த செல்வம் புல்ல ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லை. சரி, அபூ லஹபுடைய முடிவு என்ன? அல்லாஹ் சொல்றான், சயஸ்லா நாரன் ذات لهب. சயஸ்லா நாரன், எங்க நுழைவார்? நரகத்தில் தான் நுழை. உலகத்திலே நாசம், அங்க சயஸ்லா நாரன், நரகத்தில் நுழைவார். ذات لهب, நெருப்பு கங்குகளுடைய நரகம். ரசூலுல்லாஹ்வோட பெரியப்பா அபூ தாலிபு ரசூலுல்லாஹ்வோட பெரியப்பாவா இல்லையா? அபூ தாலிபு ரசூலுல்லாஹ்வோட பெரியப்பா. ரசூலுல்லாஹ் 7 வயசுலிருந்து 50 வயசு வரைக்கும் வளர்த்தவர். கெஞ்சி பார்த்தா, பாபா சாச்சா பெரியப்பா கலிமாவை சொல்லு, நான் உங்களுக்கா வாதாடுவேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வாதாடுவேன். அபூ தாலிபுடைய சக்கராத் கடைசி நேரம் போய் குந்திட்டான். பக்கத்திலே இருந்தான் அபூ ஜஹல், பக்கத்திலே போய் இருந்துட்டான். நபி அவங்க காலை பிடிச்சாங்க, பெரியப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் வாதாடுவேன். அபூ ஜஹல் சொன்னான், அபூ தாலிப் வாப்பாட மதத்தை விட்டுறாத. ரசூலுல்லாஹ் அஞ்சால வாதாடுறாங்க, அங்கால அபூ தாலிப். அபூ ஜஹல் கடைசியா அபூ தாலிப் சொன்னார், நான் இந்த வாப்பாட மதத்துல தான் மௌத்தாவேன், களிமா சொல்ல. நபி அவங்களுக்கு கவலை சொன்னாங்க, அல்லாஹ் தடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் இஸ்திஃபார் செய்வேன். அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கிட்டான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க நாடினவங்களுக்கு எல்லாம் நேர்வழி கொடுக்க இயலாது, உங்களுக்கு இஸ்திஃபார் செய்ய இயலாது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், உங்களை வளர்த்தவரே உங்களுக்கு தலையில் எண்ணெய் போடுவார், உங்களுக்கு சாப்பாடு தந்தார், ஒன்றுமே செய்யலாத. நபி அவங்க சொன்னாங்க, ஒன்றே ஒன்று செய்யலாம், எனக்கு நரக வேதனையை குறைக்கலாம், நரகத்தை விட்டு வெளியெடுக்க. ரசூலுல்லாஹ் கூட செய்யலாம், நரகத்தை விட்டு வெளியெடுக்க இயலாது, நரகத்துடைய வேதனை என்ன செய்யலாம், குறைக்கலாம். என்ன யா ரசூலல்லாஹ்? ஆக கடைசி நரக வேதனை அபூ தாலிப். நரகத்தில் 2 செருப்பு அணிவிக்கப்படும். அந்த 2 செருப்பையும் போட்டதோடு அபூ தாலிபுடைய மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். கடைசி அல்லாஹ் இடத்துல குடும்பம் பரம்பரை ஒன்றும். ஹதீஸ்ல வருது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஹ்ஷருடைய மைதானத்துல வாப்பாவை பார்ப்பாங்களா. வாப்பா ஆசர், இஸ்லாத்துக்கு வரல வாப்பா. மஹ்ஷருடைய மைதானத்தில் ஆசர் வாப்பா கண்டு சொல்லுவாரா, மகன் இப்ப நான் உன்னை ஏற்றுக்கொள்ற மகனே. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அழைப்பாங்களா, யா அல்லாஹ் என்ற வாப்பா. அல்லாஹ் சொல்லுவான், சரி காலு கீழே கொஞ்சம் பாரு.
காலு கீழே பார்ப்பாங்க. வாப்பாவா அல்லாஹ் முள்ளம் பன்றியுடைய தோற்றத்தில் மாற்றி நரகத்தை வீசிக்கொண்டிருப்பான். வாப்பா, சொந்த வாப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தில் அபூ லஹப் நரகவாதி, அபூ தாலிப் நரகவாதி. அல்லாஹ் நரகத்தை கொடுத்துட்டார். அல்லாஹ் தெளிவா சொல்றார், சயஸ்லா நாரன் ذات லஹப், நல்ல நெருப்பு கங்குகள் உள்ள நரகத்தில் தான் அவர் நுழைவார். அதால உண்ட விளங்கணும், சீதேவிக்கு மட்டும்தான் நடக்கும். மூதேவியல் தான். எவ்வளோ கோடீஸ்வரர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மூதேவி தான் அல்லாஹுடைய பார்வை. இப்ப அல்லாஹ் முடிக்கல. அபூ லஹபுடைய மனைவியை பத்தி சொல்றார். அபூ லஹபுடைய பிள்ளைகள், அபூ லஹபுடைய மனைவி. யார் மனைவி? அவருடைய பேர் உம்மு ஜமீல். அவருடைய பேரு உம்மு ஜமீல். அர்வா பின்த் ஹர்ப், அபூ சுஃபியானுடைய சகோதரி. அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி, உம்மு ஹபீபாவுடைய மாமி. எவ்வளவு சொந்தம் பாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, உம்மு ஹபீபா, அபூ சுஃபியானுடைய மகள். உம்மு ஹபீபாவுடைய மாமி தான் இவர், உம்மு ஜமீல் அர்வா பின்த் ஹர்ப். இவ என்ன செய்யறா, முள்ளுகளை தூக்கிட்டு வார். இவட ஊடும் ரசூலுல்லாஹ் ஊடும் பக்கத்து ஊடு. எப்படி, எவ்வளவு நெருக்கம்னு பாரு. நபி அவங்க வெளியே வரும் பொழுது அப்படியே எல்லா இடத்தையும் முள்ள பரப்பி வருவாங்க. ரசூலுல்லாஹ் கால்ல குத்துறது. அதான் அல்லாஹ் சொல்றார், வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப். அபூ லஹபுடைய மனைவி விறகு சுமப்பவள் என்றால் முல்லை சுமப்பவள், முள்ள சுமந்தெடுத்து வருபவள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால்ல குத்துறதுக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். இந்த உம்மு ஜமீல் என்ன செஞ்சாவாம், அவகிட்ட இருந்த பெரிய ஒரு மாலை, அந்த மாலையை செலவழிச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக செலவழிச்சான். மாலையை வித்து நபிக்கு எதிராக செலவழிச்ச ஒரு பொம்பளை உம்மு ஜமீல். அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபீ ஜீதிஹா, அப்படியே முள்ள தூக்கி வரும் பொழுது ஹப்லும் மின் மஸத், அதனுடைய கயிறு தான் உண்ட கழுத்துல வந்து இறுகும். அப்படியே ஒரு நாள் முள்ள தூக்கிட்டு வாரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக தூக்கிட்டு வரும் பொழுது அந்த கவுரு அப்படியே கழுத்துல இறுகி அவவும் நாசமானான். அல்லாஹ் முழு குடும்பத்தையும் ஒரு சூறாவுக்குள்ள கொண்டு வார். அபூ லஹபுடைய பிள்ளைகள், அபூ லஹபுடைய மனைவி. ஏன்? இஸ்லாத்தை எதிர்த்ததுக்காக அல்லாஹ் முழு குடும்பத்தை, அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு நாள் சொன்னவாம், ஏசி வாரா. அல்லாஹ் உம்மு ஜமீலுடைய பார்வை எடுத்துட்டான். ஒரு நாள் பார்வை எடுத்துட்டான், குருடாயிட்டா உம்மு ஜமீல். இந்த சூறாவிலே முழுக்க அல்லாஹ் ஒரு குடும்பத்தை பத்தி பேசுறார். ஓதி பாருங்க, விளங்குதாங்க. ஓதக்குள்ள விளங்குவோம், அதான் தேவை. சூரத்துல் ஃபாத்தியால இருந்து படிச்சுட்டு போறோமே, ஓதும் பொழுது கருத்து விளங்கும் எங்களுக்கு. ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. أظلمت السورة. بسم الله الرحمن الرحيم.
قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. யார் பேசுறது? சென்ற வார தஃசீர் கிளாஸ்ல சூரத்துல் இஹ்லாஸ் படித்தோம். இது வந்துட்டு நம்மளோட மொத்தமாக 5 வாரங்கள் நடத்தப்பட்ட கிளாஸ்ல 4வது. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. இதுல முதலாவது நாம எல்லாம் 4 விடயங்களை பற்றி பார்த்திருந்தோம். முதலாவது இந்த சூறாவிலாக கல்வி சம்பந்தப்பட்டது. 2வது சொற்கருத்து, 3வது சிறப்பு, 4வது அதனுடைய காரணம், இறங்கப்பட்ட காரணம். முதலாவது இந்த வார கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்கள். அல்லாஹு நாம எப்படி மொழிகிறது? அல்லாஹு 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 இல்ல அல்லாஹு அல்லாஹு அஹது அல்லாஹ். 2வது சூறாவினுடைய எல்லா முடிவுகளும் யாழ்ல முடியுது. அதனால அதை நீட்டி ஓடுகிறது, கலக்கி ஓடுகிறது. அஹது அல்லாஹு அஹது தால்ல முடிகிறது எல்லாம். அடுத்தது வலம் யகுல்லஹு குல்லஹு நூன் லாம், அது குல்லஹு இல்லாம வலம் யகுல்லஹு சொல்லி ஓடுது. அடுத்தது குஃபுவன் இல்லாம குஃபுவன் சொல்லி ஓடுது. இந்த 4 விடயம், இது தஜ்வீத் சம்பந்தப்பட்ட விடயம். இந்த முதலாவதா. 2வது சொற்கருத்து. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. குல்ங்கிறத நாம் தொடர்ந்து பார்த்து வரது கூறுவீராக. அல்லாஹ் அஹது, அல்லாஹ் ஒருவன். 2வது அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். 3வது வசனத்துல லம் எலிது, அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. வலம் யூலது, அவன் யாராலும் பெறப்பட்டவன் இல்லை. 4வது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது, அவனுக்கு யாரும் நிகரில்லை. இது சொல்கருத்து பாட்டார். இந்த சிறப்பு
இதனுடைய சிறப்பு 6 விடயங்கள் சிறப்பு இந்த இஹ்லாஸினுடைய இஹ்லாஸினுடைய சிறப்புகள் 6 விடயங்கள் பார்த்தோம். முதலாவது, இந்த சூரா ஒரு தரம் ஓதுறது குர்ஆனுடைய 1/3 பகுதி ஓதுறதுக்கு சமனாரம் என்று அதனுடைய ஹதீஸ் அபுதாவுதுல ஹதீஸை அதற்கு அவங்க சொல்லி காட்டணும். இரண்டாவது, சூறாவை யார் விரும்புகிறாங்களோ அவங்கள அல்லாஹ் விரும்புகிறான்ங்கிறது. இது பிரயாணம் போன ஒரு ஜமாத்தினுடைய அமீர் தொழுவிச்ச விடயம் சம்பந்தப்பட்ட விடயம் இதுல ஞாபகம். மூன்றாவது, இரவின் கடைசி தொழுகையா இருக்கிற வித்திரனுடைய கடைசி ரக்காயத்துல தொழுகிறதுல சூரத் இஹ்லாஸ் ஓதுறது. இது மூன்றாவது இதனுடைய சிறப்பு. நாலாவது, தூங்கி எழும்பி தொடப்படுகிற தஹஜ்ஜுத் தொழுகையுடைய முதலாவது ரக்காயத்துல இந்த சூராவும் குலியாயுல் காஃபிரூன் ஓதுறது. அது நாலாவது. ஐந்தாவது, சுபஹினுடைய சுன்னத்து முதல் சுன்னத்து அதில் ஓதுறது. அடுத்தது, தவாப் முடித்துவிட்டு தவாபினுடைய சுன்னத்து மகாம் இப்ராஹிம் இந்த தொழுகிறதுலையும் இந்த சூறா தான் தொழுது. இப்படி 6 விடயங்கள் இதனுடைய சிறப்பாக சொல்லப்படும். அடுத்தது 4வது விடயம் சபவுன் நுசூல். இது ஏன் இறக்கப்பட்டதுங்கிறது. இது நபி அவங்கள்ட்ட காபிர்கள் கேட்டாங்க, உங்களுடைய அல்லாஹ்வினுடைய பரம்பரை என்ன? நீங்க அல்லாஹ்னு சொல்றீங்களே, அல்லாஹ்வினுடைய பரம்பரை என்ன? இவர்ல மூதாதையர் யாரு, இவருக்கு பெற்றெடுத்தாக்கள் யாருங்கிறது சம்பந்தமா கேட்கப்பட்ட நேரம் அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி இதுக்கு பதிலளித்தான். இதுதான் இந்த சூறாவினுடைய சபம் நுசூல். இதுக்கு ஒவ்வொரு ஆயத்துக்களுக்குமாக மீண்டும் அவங்கள்ட்ட வழங்கப்படுத்தினாங்க. முதலாவது தஃசீர் நபியை சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு அகது. அகதுங்கிறதுக்கு பிலால் ரலி அல்லாஹு தஆலா அவங்க சொன்ன அகது அவங்களுக்கு காபிர்களால வேதனை செய்யப்பட்ட நேரம் அவங்க சொன்ன அகதுங்கிற வார்த்தையும் அவங்களுக்கான கரஞ்சாக்கள் அவங்களோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதுல ஞாபகம். இரண்டாவது, அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவையற்றவன். அவன் எங்கிருக்கிறான், அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று கேட்கப்பட்டு அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமான இடத்தில் அவன் இருக்கிறான் என்கிற எங்களுடைய அகீதா சம்பந்தப்பட்ட விடயம் இதுல துணி ஞாபகமூட்டப்பட்டது. அடுத்தது, லம் எழுது, அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. அல்லாஹ் மிகவும் கோபம் அடைகிற விடயம் அல்லாஹுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றது. இதுல ஞாபகமூட்டப்பட்டது. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் யூதர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாத்தையும் முஷ்ரிக்குகள் மலக்குகள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று சொல்றதையும் அல்லாஹ் 70க்கும் மேற்பட்ட தடவைகள்ல இதுக்கு அல்லாஹ் சவிச்சு கூறப்பட்டிருக்கிற விடயம் இதுல ஞாபகப்பட்டது. வலம் யூலது, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை ஒரு விடயம். இதுக்கு ஷைத்தான் நீ அல்லாஹ் எல்லாரையும் படைச்சிருக்கிறான், அப்ப அல்லாஹ்வை யாரு படைச்சங்கிற விடயம் ஷைத்தான் உங்களோட உள்ளங்கள்ல போடுவான். அந்நேரம் நீங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி சொல்லணுங்கிற விடயம் இங்க சொல்லப்பட்டது. கடைசியாக, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லைங்கிற விடயம் சொல்லப்பட்டு கியாமத் நாளில் அல்லாஹ் காவிர்கள் மனிதர்கள் எல்லோரையும் எழுப்பி கியாமத் நாளில் வைக்கப்பட்டிருக்கிற நேரத்துல ஒவ்வொருவரும் யார வணங்கினாங்களோ அவங்களுக்கிட்ட உங்களுடைய தேவைகளை கேட்டு நீங்க பெருங்கண்டி சொல்லி அனுப்பி எல்லாரையும் நரகத்துக்கு அனுப்புற விடயமும், முஸ்லீம்கள் மட்டும் விதமாக இருந்து நாங்க அல்லாஹ்தான் வணங்கினோம் என்று சொல்றதையும் அல்லாஹ் அவனை வெளிக்காட்டுறதையும் அதை கண்டு சுஜூதுலன்றதையும். அடுத்தது, சுவர்க்கத்தில நபி அவங்களுக்கு உயர்ந்த இடம், அது எந்த நேரமும் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறது தான் சுவர்க்கத்துல கிடைக்கிற மிகப்பெரிய அந்தஸ்துங்கிற விடயமும் இதுல ஞாபகமூட்டப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் மஸத் யார் பேச ரெடி? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை. தப்பத் யதா யார் ரெடி? ராசி? இன்ஷா அல்லாஹ்.